யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு லைஃப் சேஞ்ச் பண்ண போற ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. தெரியுமா? அது என்னன்னா, நீங்க போடுற வீடியோஸை இப்போ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல டப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, யூடியூப் ஸ்டுடியோல புதுசா ஆட்டோ டப்பிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, உங்க வாய்ஸோட எமோஷனல் லிப்சிங்கிங் இதெல்லாம் மேட்ச் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா டப் பண்ணி நீங்களே ரியலா பேசுற மாதிரி கொடுக்கும். இது கேம் சேஞ்சரான ஒரு ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம நேட்டிவா தமிழ்ல டப் பண்ணி தமிழ்ல டப் பண்ணி ரொம்ப ஜாம் ஆகுது. தமிழ்ல நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா அது தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க இல்லையா? இதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டப்பிங்ல போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுவோமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்கா டப் ஆயிருக்கு. அப்படின் போது எக்ஸாம்பிள் ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு இதுலாம் டப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸும் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வியூஸ் கண்டென்ட் அதிகமாகும், எல்லாமே அதிகமாகும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இது நல்ல ஃபீச்சர் தான் நினைக்கிறேன். இதை எப்படி ஆன் பண்ணணும், எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை சர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்கும். அதை டச் பண்ண வேண்டாம், ஏன்னா மொபைலாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக வந்து ஆப்புக்கு கூப்பிட்டு போயிடும். ஸோ செகண்டாக லாகின் இருக்கிறத நம்ம டச் பண்ணிக்கலாம். மொபைலாக இருந்தால் லாகின்றதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி வெளியில் வந்து வெப் பேஜ் லோட் ஆகி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் லெஃப்ட் கார்னரில் செட்டிங் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். தெரியுதுங்களா? அந்த டிஃபால்ட் அந்த அப்லோட் டிஃபால்ட்ன்றதை டச் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் சொல்லி இந்த சைட் இருக்குது பாருங்கள், பேசிக் இன்ஃபோ அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது பக்கத்துலேயே எனேபிள் அப்படிங்கிற ஒரு சிம்பிளும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் பண்ணியிருக்க மாதிரி டிக் பண்ணி ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ என்னாலும் உங்களுக்கு வீடியோவை டப் பண்ணி காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா என் சேனலுக்கு இன்னும் இந்த ஆப்ஷன் வரலை. இப்படிதான் இருக்கு. மற்றபடி இது எல்லா சேனலுக்கும் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. எனக்கும் வரல. நானும் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், எனக்கே வரல. உங்க சேனல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சேனல்ஸ்ல இந்த ஆப்ஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஜெமினி ஏஐங்கிறது தெரியும் இல்லையா? இந்த ஜெமினி ஏஐங்கிறது இப்போ லேட்டஸ்டா பயங்கரமா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இமேஜஸ் கிரியேட் பண்றது, சேரீ கட்டுற மாதிரியோ, ஒரு பூவை கையில வச்சுக்கிற மாதிரியோ, பிரிண்ட் டாய் மாதிரி நம்ம ஷோகேஸ் பண்றதாலும் இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுலாம் ஓகே. இதோட இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல? சொல்றேன். இப்போ நம்மளோட போட்டோவா இருக்கட்டும், நான் வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்ல இருந்து பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து நம்ம அந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இமேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு ஏன் நானும் பண்ணேன். நான் பண்ணி என்னோட சேனல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்போ தான் தெரியும். என்ன விஷயம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு பொண்ணு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்லோட் பண்ண இமேஜ் ஃபுல் ஸ்லீவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஷோல்டரில் ஒரு மச்சம் இருக்கு. ஓகேவா? அவங்க அப்லோட் பண்ண இமேஜ் ஃபுல் ஸ்லீவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே ரியலாவே அவங்களுக்கு இந்த இடத்துல மச்சம் இருந்தது. அந்த ஏஐ கிரியேட் பண்ண இமேஜ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சேரீ கட்டின ஒரு இமேஜ், ஸ்லீவ்லெஸ்ஸா வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்டா தெரிகிற மாதிரி பண்ணி அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா அந்த இமேஜ்ல ஜெமினி ஏஐ கிரியேட் பண்ண இமேஜ்ல அந்த மச்சம் இருக்கு. இது எப்படி அந்த ஏஐக்கு தெரியுது அப்படிங்கிறதான் இப்போ பெரிய விஷயம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
ஏஐங்கிறது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். அதனால முடிஞ்ச அளவு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்லலை, பசங்களுக்கும் சொல்றேன். இது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ண கைதியோட இமேஜ் எனக்கு வேணும்னா நம்மளோட இமேஜை ரெஃபரன்ஸா எடுத்து அது நம்மளோட இமேஜை வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம கனடாங்கிற போது அப்படின்னு யாரும் கேர்லெஸ்ஸா இல்லாம முடிஞ்சாலும் அப்லோட் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பக்கம் யூடியூப் ஸ்டுடியோ கொண்டு வந்திருக்கிற ஆட்டோமேட்டிக் டப்பிங் இது நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் நல்லது பண்ணுவானா இல்லை கெட்டது பண்ணுவானா என்ன பண்ணுவானேன்னு தெரியாது ஜெமினி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நமக்கு நல்லது. நல்லதை எடுத்துக்குவோம், கெட்டதை ஒதுக்கிடுவோம், சந்தோஷமா இருப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டப்பிங் அட்வான்ஸ் ஃபீச்சர் உங்களோட சேனலுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, மறந்துடாதீங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய். அடுத்த வீடியோ சீக்கிரமே வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.